இறந்தவருடைய ஆத்மா உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்கள் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? டெய்லி உணர்றீங்களா? இல்லை அமாவாசை டைமில் மட்டும்தான் உணர்றீங்களா? உணர்ந்துருக்கீங்களான்னு முதல்ல உங்களை கேட்டுக்கோங்க. நிச்சயமாக இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சுற்றி வலம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. அதை உணர்றவங்களுக்கு தெரியும். உணராதவங்களுக்கு அதை ஒரு வேறு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஏதோ அங்கே ஏதோ சவுண்ட் கேட்குது, இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எனக்கு ஏதோ ஒன்று பாஸ் ஆன மாதிரி இருக்குது, ஒரு உருவம் மாதிரி போச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் வரும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மட்டும் உங்கள் வீட்டில் உலா வர மாட்டாங்க. இந்த ஆத்மா ஒரு துணை ஆத்மாவை கூட்டிகிட்டு வரும். எப்படி? இந்த ஆத்மா இன்னொரு துணை ஆத்மாவை கூட்டிக்கிட்டு வரும். அப்போது அந்த இடத்துல சுற்றி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அது ஒரு விஷயம். ஆனால் அந்த அமாவாசை நேரங்களில் பல ஆத்மாக்கள் நம்மளுடைய பாட்டம் பூட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ரூபத்தில், ஒரு பைரவராக இருக்கட்டும், இல்லை பூனையாக இருக்கட்டும், இல்லை வடிவத்தில் இருக்க ஏதோ ஒரு ரூபத்தில் வருவாங்க. அதே போல் இப்போ கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது அடுத்தது மார்கழி மாதம். மார்கழி மாதம் 30மே இறந்த ஆத்மாக்களுக்கான மாதம். புரியுதுங்களா? இந்த 30 நாளும் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வெளியில் வாசலில் காலை நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய இல்லத்தில் நின்று அந்த தீபத்தை பார்த்துட்டு போவாங்க. அது பக்கத்திலே கொஞ்சம் தண்ணி வைக்கணும். தண்ணி மீன்ஸ் ஒரு குடுவையில் தண்ணி வைங்க. குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி. தீபத்துக்கு பக்கத்தில் நீர் வைக்கணும். அந்த நீருக்கு ஒரு தத்துவம் இருக்குது, நெருப்புக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அப்போது அந்த ஆத்மாக்கள் உள்ளே வரத்துக்கு தயங்கும் போது இந்த நீரையும் நெருப்பையும் பார்த்துட்டு அப்படியே போவாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமும் கொடுப்பாங்க. இது தினமும் நடக்குங்க. உங்கள் வீட்டில் டெய்லியும் ஒரு ஆத்மா, உங்களுடைய இல்லத்தில் வாழ்ந்து மறைந்த ஆத்மாக்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்க்குறேன். அதில் ஒருத்தவங்க ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு சொத்து சுகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஆத்மா இறந்த பிறகு அடுத்த 1 வருஷம் அவங்களுக்கு தேவசம் வரத்துக்குள்ளேயே நல்ல வசதியோட காரு, வீடு, பங்களா எல்லாமே வந்துடுச்சுங்க. இன்னைக்கு அவங்க நல்ல வசதியோடு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த ஆத்மாவை போற்றி வணங்குறாங்க. படத்தை வச்சு அவருக்கு சாப்பாடு டெய்லியும் வச்சு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. என்னுடைய இதில் படம் வைங்கன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவங்களுடைய மன திருப்திக்கு வச்சுக்கிறாங்க. புகைப்படம் வச்சுக்கிறது அது அவங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம், நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு நிறைய, அதாவது அவங்க சாப்பிட்ற சாப்பாடையே தட்டில் வைக்கிறதோ இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ஏன்னா வாழ்ந்து மறைந்தவங்க உங்களோட தான் இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கும் ஒரு தட்டு வச்சு சாப்பாடு வைக்கணுன்றது அந்த நாலேஜ்க்கு வந்துடுங்க. ஏன் வைக்கணும், அவங்க தான் போயிட்டாங்களேன்னா சொல்லாதீங்க. வைக்கணும். இல்லையா, காக்காக்கு வைக்கிறீங்களா வைங்க. காக்காக்கே வச்சாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். உணராதவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். அதனால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு பிடி சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி வைங்க. அப்படி இல்லையா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தட்டிலேயே கூட ஒரு பிடி வைக்கலாம். அதனால் இந்த ஆத்மாக்கள் இருப்பதை உணருங்கள். 100% இருக்கிறாங்க. அந்த ஆத்மாக்கள் தான் இறைவனிடம் போய் எனக்கு இந்த மாதிரி என்னுடைய இல்லத்தில் இவ்வளோ துன்பம் இருக்குது, அவங்களுக்கு அவங்க கர்மாவை கழிச்சு கொடு அப்படின்னு அவங்க தாங்க போய் கேட்பாங்க. இந்த ஆத்மாக்கள் இறைவனிடம் போய் மன்றாடுவாங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு அவனுக்கு சொத்தை இழந்துட்டான், இன்னைக்கு அவனுக்கு துன்பமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அந்த கர்மாவை கம்மி பண்ணி கொடுன்னு அந்த இறைவன்கிட்டயே போய் இந்த ஆத்மாக்கள் மன்றாடுவாங்க. என்னை சுற்றியும் நிறைய ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறதுனால தான் நான் இந்த இறைநிலையில் இப்போ பல பேருக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். அவங்க தான் என்னை பயன்படுத்துகிறாங்க, நான் இல்லை. என்னை அந்த ஆத்மாக்கள் பயன்படுத்தி இறையாற்றலோடு சம்மந்தப்படுத்தி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னால் சொல்ல முடியுது. உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை உணருங்கள். இருப்பது 100% உண்மை.